மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சேலம் மாவட்டம் ஏற்காடு அரசு பள்ளியில் 10 மாணவிகளை பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கிய அறிவியல் ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருப்பதற்கு ராமதாஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அரசு பள்ளிகள் மாணவிகளுக்கு பாதுகாப்பற்ற இடங்களாக மாறி வருவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் காட்டமாக தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்புரான். பாமக நிறுவனர் ராமதாஸ் என்னவெல்லாம் தெரிவித்திருக்கிறார், இது குறித்தான விவரங்கள்? வணக்கம். பாமக நிறுவனர் ராமதாஸ் தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பாக நடமாடும் நிலை எப்போது ஒரு கேள்வியோடு இந்த நீண்ட நெடிய எக்ஸல பக்கத்தில் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது, சேலம் மாவட்டம் ஏற்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் பயிலும் 10 மாணவிகளை பாலியல் கொடுமை செய்ததாக அதே பள்ளியின் அறிவியல் ஆசிரியர் இளையக்கண்ணி என்பவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக வெளியாகியிருக்கும் செய்திகள் பெரும் அதிர்ச்சியையும் வேதனையும் அளிக்கின்றன. அரசு பள்ளிகள் மாணவிகளுக்கு பாதுகாப்பற்ற இடங்களாக மாறி வருவது கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் அரசு பள்ளியில் பயின்ற மாணவி ஒருவர் அதே பள்ளியில் பணியாற்றும் 3 ஆசிரியர்களால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தமிழ்நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அதே போல திருச்சி மாவட்டத்தில் நடைபெற்ற சம்பவத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல பெண்கள் முன்னேறுவதற்கும் அடிமை தளத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கும் கல்வி மிகவும் அவசியமாகும். அதனால் தான் பெற்றோர்கள் தங்களின் பொருளாதார நெருக்கடிகளையும் தாண்டி தங்களின் பிள்ளைகளை பள்ளிகளுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அவ்வாறு அனுப்பி வைக்கப்படும் பெண் தெய்வங்களுக்கு கல்வியையும் பாதுகாப்பையும் வழங்க வேண்டிய அரசு பள்ளிகளும் கல்லூரிகளும் பெண் குழந்தைகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் மையங்களாக மாறினால் இனிவரும் காலங்களில் பள்ளிகளுக்கு பெண் குழந்தைகளை அனுப்புவதற்கு பெற்றோரே அஞ்சும் நிலை உருவாகிவிடும். அதாவது அவரை குறிப்பிட்டுள்ளதாவது, பள்ளிகளும் கல்லூரிகளும் பெண் குழந்தைகளுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய மையங்களாக மாறினால் என்ன செய்வது என்ற ஒரு கேள்வியோடு இந்த பதிவை பதிவிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இத்தகைய கொடுமைகள் எல்லாம் தமிழ்நாட்டில் தான் நடக்கின்றனவா என்ற அதிர்ச்சியும், இந்த கொடுமைகள் எப்பொழுது முடிவுக்கு வரும் என்ற ஏக்கமும், தமிழ்நாட்டில் பெண்கள் சுதந்திரமாக நடமாடும் நிலை எப்பொழுது ஏற்படும் என்ற எதிர்பார்ப்பும் தமிழ்நாட்டு மக்களின் மனங்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றன. இந்த வினாக்கள் அனைத்தும் தமிழக அரசுதான் விடையளிக்க வேண்டும். மாணவிகள் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு கடுமையான தண்டனைகளை விரைவாக பெற்றுத்தர தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை முற்றிலுமாக ஒழிப்பதன் வாயிலாகவும் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் பொது இடங்களில் பாதுகாப்பை உறுதி செய்வதன் வாயிலாகவும் பெண்கள் சுதந்திரமாக நடமாடும் நிலை அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று அரசுக்கு ஒரு கோரிக்கையும் கண்டனத்தையும் பதிவு செய்து இந்த பதிவை பதிவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுப்ராம்.